ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. திமுக கூட்டணியில் மிகப்பெரிய விரிசல் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் இன்று பெரிய அளவில் திமுகவுக்கு எதிரான ஒரு மனப்போக்கை கொண்டு இருப்பதை நீங்கள் எல்லாம் அறிந்த ஒன்று. விரைவில் திமுகவும் காங்கிரசும் பிரிந்துவிடும் என்பதுதான் என்னுடைய பார்வை. அந்த அளவில் காங்கிரஸில் பெருவாரியான காங்கிரஸ் நபர்கள், நிர்வாகிகள், பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே வேற கூட்டணியில் செல்ல வேண்டும் என்ற தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள். வலுக்கட்டாயமாக மேலிடம் அவர்களை ஒரு இடத்தில் வைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட மேலிடத்திலேயே ஒரு சாரார் திமுக வேண்டும் என்றும் ஒரு சாரார் திமுக வேண்டாம் என்றும் என்ற நடவடிக்கைக்குள் இருந்து கொண்டிருக்கிறார். ஆகையால் திமுக கூட்டணியில் உள்ள விரிசலை பேச வேண்டிய நேரம் இது. இல்ல, அது தணிக்கை சான்றிதழுக்கு தேவையான ஆவணங்களை சரியாக ரிவிஷன் கமிட்டி முன்னாடி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாலே அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து சான்றிதழ் வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படும். சட்ட ரீதியான நடைமுறையை அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வேண்டுமென்றே பாஜக மீது பழி சொல்வதை விட்டுவிட்டு சரியான சான்றிதழ் வாங்குவதற்கான சரியான தேவையான ஆவணங்கள் அதை ப்ரொடியூஸ் பண்ணாம இருக்காங்க. அது எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா அது சான்றிதழ் கிடைத்துவிடும். இதுக்கு தேவையான சான்றிதழ் வாங்குறதுக்கான தேவையான NOCs கொடுக்காம இருக்காங்க. அதை ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சான்றிதழ் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதை தான் ஹைகோர்ட்டும் சொல்லியிருக்காங்க, அதை தான் சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருக்கு. ஆகையால நடைமுறை எல்லாருக்கும் உள்ள நடைமுறையை விஜய் படங்கிறதுனால ஸ்பெஷலா பார்க்க வேண்டியதான். மக்கள் பார்க்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அதே நேரம் சான்றிதழ் பெறதுக்கான எல்லா ஆவணங்களும் NOCஸோ ப்ராப்பரா சப்மிட் பண்ணாம இருக்காங்க. அது ஒழுங்கா சப்மிட் பண்ணாங்கன்னா சர்டிபிகேட் வந்துடும். அது மாதிரி எந்த நெருக்கடியும் பாஜகவோ அதிமுகவோ கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது, கொடுக்கவும் மாட்டாங்க, அவசியமும் இல்லை. அவர் தனித்து களம் காணணுங்கிற முடிவுல இருக்காரு. அது பிரச்சனையே கிடையாது. அவர் தனித்தே இந்த களம் காணட்டும், நாங்களும் அதான் விரும்புறோம். அந்த அளவுல அவரை பொறுத்தவரை எந்தவித சான்றிதழுக்கு தேவையான நடவடிக்கைக்குள்ள அவங்க செல்ல மாட்டேங்கிறாங்க. சட்ட நடைமுறைக்குள்ள அவங்க போவாங்கன்னா அந்த சான்றிதழை பெறுவது ஈஸி தான். அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணக்கூடாது அப்படிங்கறத நான் தெளிவுபடுத்துறேன். அப்படி அரசியல் செய்து கொண்டே இருந்தா படம் வெளிவராமே போயிடும். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.